டயாலிசிஸ் முடிஞ்சதும் உடனே கையில ஒரு பேண்ட் கட்டுறாங்களா? அதை ஏன் கட்டுறாங்க? அப்படி கட்டுறது சேஃபா? அண்ட் அதை எவ்வளவு நேரம் அப்படியே வச்சிருக்கலாம்? வாங்க பார்க்கலாம். உண்மையில ஃபிஸ்டுலால இருந்து நீடில் எடுத்ததும் ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ண 10ல இருந்து 15 நிமிஷம் வரை 2 விரல் வச்சு மேனுவலா கம்ப்ரஸ் பண்றது தான் பெஸ்ட். ஜஸ்ட் ஒரு மாடரேட் கம்ப்ரெஷன் கொடுத்தா போதும். ரொம்ப டைட்டா அழுத்தினா பிளட் ஃப்ளோ ஸ்டாப் ஆகி உள்ள கிளாட் ஃபார்ம் ஆயிடும். அதுவே ரொம்ப லூஸா வச்சிருந்தா ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். சரி, அப்ப கம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் மெத்தட்னா அப்புறம் ஏன் பேண்டை கட்டுறாங்க? ஏன்னா ஒரு பிஸியான டயாலிசிஸ் சென்டர்ல 10ல இருந்து 15 நிமிஷம் ஒரு ஆள் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறது ப்ராக்டிக்கல் இல்லை. அதனால தான் ஆல்டர்னேட்டிவா இந்த பேண்டை யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த பேண்டை யூஸ் பண்றப்ப ஃபாலோ பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட், இந்த பேண்டை நல்ல மெச்சூரான ஃபிஸ்டுலால தான் யூஸ் பண்ணணும். ஃபிஸ்டுலால ஃப்ளோ கம்மியா இருந்தாலோ இல்ல வீக்கமா இருந்தாலோ கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. செகண்ட், பேண்டை போட்டதுக்கு அப்புறம் ஃபிஸ்டுலால த்ரில் இருக்கான்னு செக் பண்ணணும். த்ரில் இல்லைன்னா உடனே பேண்டை லூஸ் பண்ணி விடணும். தேர்ட், பேண்டை 10ல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் தான் போடணும். ரொம்ப நேரம் போட்டு பிளட் ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒருவேளை 20 நிமிஷம் ஆகியும் ப்ளீடிங் நிற்கலைன்னா பேண்டை இன்னும் டைட் பண்ணக்கூடாது. இப்படி தொடர்ந்து ப்ளீடிங் ஆக வேற பல ரீசன்ஸ் இருக்கலாம். ஃபிஸ்டுலா நேரோயிங், அதிக ஹெப்பாரின் எஃபெக்ட், இல்லைன்னா பிளேட்லெட் ப்ராப்ளமா கூட இருக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து நடந்தா உடனே உங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணணும். உங்க ஃபிஸ்டுலா ஹெல்த் உங்க கையில தான் இருக்கு. ஸோ ப்ராப்பரான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி உங்க டயாலிசிஸ் லைஃப் லைனை பாதுகாத்துக்குங்க.